பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மத்திய அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எது படிச்சிருந்தாலும், எந்த டிகிரி, டிப்ளமோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த தடவை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 32,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டட் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கும் டேரெக்டாக வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும். அண்டு நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க, அந்த பதவியோட பேர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு உங்களுடைய பர்சனல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும் வித் பின்கோடோட. அண்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் உங்களுடைய மதர் லாங்குவேஜ், உங்களுடைய கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூசி நீங்கள் எது இருந்தாலும் ஓகே. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் 12th அப்புறம் நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, இவங்க கேட்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து லிஸ்ட் வைஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இதில் அன்ராச் பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன், அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட், அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட் சைஸ் பேப்பரில் தான் நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணி ஆகணும். இதில் எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு கல்லூரியிலேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, டிகிரி கோர்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸஸ் வந்து 2025 அண்ட் 26க்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் நாட் டீச்சிங் ஸ்டாஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா 57 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கு இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட்டோட லொக்கேஷன் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு வந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எனி டிகிரியில் வந்து நீங்கள் டிஎட்டோ அல்லது மென்டல் ரிட்டாரிஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்சஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால், அல்லது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் மென்டல் ரிட்டாரிஸுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21,350 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு யோகா ரீசர்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில், அதாவது டிகிரிலேயே நீங்கள் யோகாவை வந்து நீங்கள் யோகா ட்ரைனிங் டீச்சர் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆல் சப்ஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வித் நர்சிங் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிடியோட சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. நர்சிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21,250 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் பார்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ இங்கிலீஷில் வந்து மினிமம் 50% மார்க் இருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார்ட் 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தாலே போதும். அப்படி இல்லைனா பிஎட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார்ட் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பிஏ ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலோ அல்லது பிஏ இங்கிலீஷ் வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 21,250 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. எந்த ஜாப் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் தகுந்த மாதிரி என்ன வந்து சேலரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்டு மேத்தமெட்டிக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அதாவது 5 இயர்ஸாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ அல்லது பிஎட்டோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து 4 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் வந்து 55% உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்கணும். 26,250 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்காக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஹிந்தி வந்து கிளாஸு இந்த மாதிரி வந்து அட்டன் பண்ண முடியாது. இது வந்து யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 50% இருக்கணும். கிராஜுவேட் டிகிரியோ அல்லது பியூசியோ அல்லது ஃபியூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஹிந்தி நீங்கள் முடிச்சிருந்தா வித் ஹிந்தியில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 21,250 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு கன்னடா படித்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா கோர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்லேயோ அல்லது கிராஜுவேட் டிகிரிலையோ அல்லது பியூசிலையோ நீங்கள் கன்னடா கோர்ஸஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய விதமான உங்களுக்கு ஜாப்ஸஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த எஜுகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும், மற்ற அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு அப்ளிகேஷன் தான் ஒருத்தர் வந்து ஒரு பொசிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஒருத்தர் வந்து 2 பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிடி வாஜருக்காக, அதாவது பிடி டீச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பியூசியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பியூசியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜென்ரல் நாலேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேப் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், அந்த லைப்ரரி டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த எஜுகேஷன் என்ன தகுதி இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் வந்து லைப்ரரி சயின்ஸோ இல்லாத அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டிகிரி லைப்ரரி சயின்ஸை நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். 21,250 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அக்கௌண்டண்ட்டுக்காக, அதாவது கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தாவே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கன்னடா லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டேலியும் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்காம் வித் மினிமம் 50% இருக்கணும். இதில் அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் டேலிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சேலரி கவுண்ட் பண்ணுறவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அண்டு பட்ஜெட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பொசிஷன்ஸ், அதாவது டேலியில் வந்து காலியாக இருக்குது. இந்த காலி இடங்களை நிரப்புவதற்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும், நமக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்ற எல்லா டவுட்டும் இருக்கும். நமக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமில் வந்து 30% மார்க்கும் அண்டு இன்டர்வியூவில் வந்து
பார்த்தீங்கன்னா 30% மார்க்கும் 1:5 ரேஷியோ படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷனில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அதில் வைக்கணும் அண்ட் உங்களை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியர் ஆகும். ஏ4 ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும், அதாவது ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவும், ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 1/4/2025 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரில் வந்து ரீச் ஆகிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அண்ட் ஜாபை பற்றி ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா Saturday to Monday வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ் இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம உடனுக்குடனே நம்ம சேனலை வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். மத்திய அரசு பள்ளியில் வந்து வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம்.